யோசிச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா 5 ராஜாவை விரட்டி இருக்கிறோம். திருப்பி எப்போ வருவோம்? ஒருத்தனை அடிச்சு விரட்டிட்டோம்னா திரும்பி வருவான் தானே, அதான காரணம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு பயப்படாத, அவர் அதான் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஐ எம் த ஷீல்டு, நான் இருக்கேன், டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். அப்ப இவர் எதுக்கு வந்திருக்காரு இங்க? டு என்கரேஜ், டு கம்ஃபர்ட் ஹிம், என்கரேஜ் பண்ணி நான் உனக்கு சேஃபா இருக்கேன், நீ டோன்ட் வரி, நான் பாத்துக்கலாம்பா, அப்படிதானே. ஆனா அடுத்த வருஷம் இவர் என்ன கேட்கிறாரு பாருங்க. And Abraham said, Lord God, what will you give me seeing I go childless? இவர் வந்தது என்ன செய்யறாரு? இவர் வந்தது அவரோட வந்த பர்பஸ் வேற, இவரை கம்ஃபர்ட் பண்ண வந்திருக்காரு. இவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு பிள்ளையே இல்லையே சொல்லிட்டு ஆப்ஷன் வேற கொடுக்குறாரு. என் வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான் எலேசர், அவனை வேணா எடுத்துக்கலாமான்னு. சரி, இது வரைக்கும் இது வந்து ராங் இடம், கேட்கக்கூடாத இடம் அது இல்லையா? சரி சரி, 3வது வசனம் வாசிங்களேன். 3வது வசனம் வந்து, Then Abraham said, Look, you have given me no offspring. Indeed, one born in my house is my heir. Okay. Then Abraham இருக்குல்ல, இவர் ஃபர்ஸ்ட் ஒன்று பேசினாரு. ஏன் திருப்பி 2வது பேசும்போது முதல் கேள்விக்கு பதில் வரலன்னு தானே அர்த்தம்? ஆமா, இவர் வந்து, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், இந்த எலியேசரை எனக்கு பிள்ளை ஆக்கிக்கலாமா அப்படின்னு உடனே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்லணும்ல. நீங்கள் பதில் சொல்லலைன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு அர்த்தம். பின்னும் ஆபிரகாம், இவர் சும்மாவே இருக்காரு. ஆபிரகாம், வேணா நம்ம எங்கள் வீட்டிலேருந்து வேற யாரையாவது செலக்ட் பண்ணிக்கலாமா? இவரே ஐடியா கொடுக்குறாரு கடவுளுக்கு. அந்த 2 வசனத்துக்கு நடுவில் கடவுளோட மௌனம் இருக்கு, காடோட சைலன்ஸ் இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லலை. அப்போ நான் அடுத்த கேள்வியை கேட்குறேன், அப்போ நடுவில் நீங்கள் என்ன செய்யலை? எனக்கு ஆன்சரே பண்ணல. ஏன் இந்த சைலன்ஸ்? இந்த சைலன்ஸ் அவன் புரிஞ்சிக்கல பாருங்க. நான் வந்து சொல்லப்போனா அந்த சைலன்ஸ் நன்மைக்கேன்னு கூட புரிஞ்சிக்கவே இல்லை. நான் வந்தது ஒன்று கம்ஃபர்ட் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனா அந்த சைலன்ஸ்ல ஒரு கடவுள் ஒரு விஷயம் சொல்றாரு. மௌனத்தில் ஒரு பதில் இருக்கு. பல நேரங்களில் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட்னு அர்த்தம். சில நேரங்களில் ஒருத்தர் கேட்குற விஷயம், சொல்கிற விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கனாலும் அமைதியாக இருப்பீங்க. ஓகே, அந்த அமைதி. ஆனால் அந்த இடத்துல காட் வந்து இவனுக்கு பதிலே சொல்லலை. ஆனால் இவர் பேசிட்டு இருக்காரு அகைன். அதுதான் தென் ஆபிரகாம். அந்த தென்னுங்கிற வேர்டு வந்து அவர் சைலன்ஸ்க்கு அப்புறம் வர்றது. இது நான் ஒரு 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 கொஸ்டினை போட்டேன், எனக்கு ரிப்ளை வரல, திருப்பி அகைன் வந்து நானே ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ண ஐடியா நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லாததுனால. இதுதான் காடை புரிஞ்சிக்காத தன்மை. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் ஆப்ஷனை சொல்றாரு. இந்த இடத்துல இவர் கேட்ட உடனே அடுத்து இவர் சரி, வேறு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கிட்டே இருக்கான். சரிப்பா, உன்னுடைய கர்ப்பப்பிறப்பா இருக்கிறவனே உனக்கு குமாரனா இருப்பான். இப்போ இவர் இந்த வேர்டு கேட்டார்ல, இவர் என்ன டிசைட் பண்ணிட்டாரு? என் கர்ப்பப்பிறப்பா இருக்கிறவனே அடுத்த ஆகாரம் வந்துட்டாங்க. 15ல இது 16ல ஆகாரம் வந்துட்டாங்க. இஸ்மாயில் வந்துட்டார். எப்படி போகுது பாருங்க ரூட். ட்ராக் மாறிடுச்சு. இத்தனைக்கும் கடவுள் பேசின பிறகு காட் வந்து உன் கர்ப்பப்பிறப்புனார், சாராளை பத்தி அங்க பேசல. இப்ப இவரு இது எங்க போய் முடியுதுன்னு சொல்றேன் பாருங்க. அடுத்த ஆகார்ட்ட போயிட்டாரு. ஆகார் வந்து இஸ்மாயில் பிறந்தாச்சு. அடுத்த 13 years காட் பேசல அவர்கிட்ட, சைலண்ட் ஆயிட்டார். அந்த ஏஜ் ஆஃப் 99 அகைன் பேசுறாரு. 17th verseல இருக்கு, 17th chapterல இருக்கு. ஒரு சைலன்ஸ் கத்தர் கொடுக்கும்போது நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா அடுத்த ஆன்சர் அவருக்கு வருவாரு. இதுதான் காடை புரிஞ்சுக்கிறது. பைபிள்குள்ள இந்த மாதிரி காடோடைய கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு சொல்லி வச்சிருக்காரன்னு. நம்ம எத்தனை தடவை அவரோட சைலண்ட்டை நம்ம பதிலே சொல்லன்னு சொல்லி நம்ம வேதனைப்படுறவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் ஒன்றும், அதாவது இன்டென்ஷன் மேபி ரைட், பட் அவரை நம்ம புரிஞ்சிக்கிட்டா நிறைய அந்த அமைதியிலையும் ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம பதிலே சொல்லலைங்கிறதுக்கு நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்ல, அவர் பதில் சொல்லல, இதுவும் நடந்திருக்குல்ல. அதுவும் இல்லாமல் டிசிஷன் எடுத்து ராங் ட்ராக்ல போகிறது இன்னும் ஒரு அபாயமான ஒரு விஷயம். இவனுக்கு 13 years போயிட்டாரு இவரு. இந்த மாதிரி தான் காடை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பைபிள்ல. அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் த காட். இதை புரிஞ்சுக்கிற சுபாவம் தான் வெரி இம்பார்ட்டன்ட்.